என்னைய கேட்டா பிரபலங்கள் யாருக்குமே ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட இருந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு மேல வந்து மக்களோட என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நமக்கான பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்குறவங்க, அதுக்கான சொல்யூஷன் சொல்றவங்க, அவங்களால நான் தேர்ந்தெடுப்பேன்னு தான் என்னால சொல்ல முடியும். அடுத்து வேற நார்மலா சொல்ல போனா பிரபலங்களுக்கு ஓட்டு போடலாமா ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஓகே இவங்க பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஓகே பண்றாங்கன்னா பண்ணட்டும், இஃப் கேஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கு மாத்திக்கலாம். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு எப்படியும் அவங்க இந்த வயசு இப்ப இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு ஓட் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருப்பாங்க. என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கல, என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன சொல்லிட்டு பண்ணாம இருக்காங்க அப்படின்ற ஒரு சில நாலேஜஸ் எல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ்ல நான் இருக்கேன். ஸோ வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஆதரவு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த முடிவு என்ன வேணா பண்ணிக்கலாம். அடுத்து அரசியலுக்கு வர்றது வந்து இப்ப புதுசு இதுல கட்சியில இருக்கவங்க வர்றது புதுசு கிடையாது. அரசியல்ல வர்றது ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரும் ஜெயலலிதாவை தவிர யாருமே நிலைச்சு நின்னது கிடையாது. ஒருத்தர் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அவங்க மக்களுக்கு கொடுக்கற நம்பிக்கை தான் நான் நினைக்கிறேன். அவங்க செய்யறது மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும், நம்பிக்கை ஏற்படுத்தணும், அவங்க காட்டுற செயல்கள் மூலியமா நம்பிக்கையை கொடுக்கணும், நாங்க செய்வோங்கிறது. அடுத்து இப்ப வந்துட்டு நடிகரா இருந்துட்டு சொல்லிட்டு எலெக்ஷனுக்குள்ள வராங்க. இவங்க நடிகரா வாங்குற சேலரிய வச்சுட்டு அவங்க எலெக்ஷனுக்குள்ளே வராமே அவங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தா நமக்கு அவங்க மேல ஒரு ஹோப் வரும். அவங்க நடிகரா இருக்கும் போதே அதெல்லாம் பண்ணலன்னும் போது நமக்கு எப்படி அவங்க அப்பயே இவ்வளவு பண்ணல, அவங்கள்ட்ட ஆல்ரெடி அவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவங்க அப்பயே பண்ணல, இப்ப வந்து பண்ணுவாங்கன்ற எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சார். ரைட்.